நாம் யார் என்பதையும், எத்தனை ஆயிரம் வருடங்களாக கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார் என்பதையும் நினைத்து பார்ப்போம். ஒரு தாய் வயிற்றில் இருக்கிற குழந்தையானது, அது குழந்தை உருவாகும்போது ஒரு தாய் நினைப்பதுண்டு. எப்பொழுது என் குழந்தை பிறக்கும்? எவ்வளவு நாளாகும்? என்று 10 மாதம் காத்திருப்போம். அப்படி அந்த குழந்தை பிறக்கும்போது, காத்திருந்த அந்த இன்பம் 10 மாதம் காத்திருந்து பெற்ற அந்த இன்பம் மிகவும் அலாதியானது. அதுபோலதான் ஒரு 10 மாதம் காத்திருந்து பெற்றெடுக்கிற குழந்தையின் மேல் நாம் அவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக, யுக யுகங்களாக இந்த கடைசி தலைமுறையை பார்க்க ஆவலாய் காத்திருந்த தாயுமான நம் ஆண்டவர். அவர் தாயும் ஆனவர். தாயைப் போல காத்து கிடக்கிறார் அவர். அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். நாம் மனம் திரும்பி அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடமாய் நாம் சேரும்போது, நாம் மனம் திரும்பும்போது கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். நாம் எல்லாம் 10 மாதம் பிறந்து இறந்து போகிற சாதாரண மனிதர்கள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தரை உண்மையாய் மனதால் விரும்புகிற எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தரை நேசிக்கிற இயேசு என்ற நாமத்தை நேசிக்கிற அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 31ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் மோசே ஐயா இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசுகிற காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் மோசேயா சொல்லுகிறார், இஸ்ரவேலர் அனைவரையும் வரவழைத்து அவர்களோடு பேசுகிறார். அதாவது, எனக்கு 120 வயதாகிறது. நான் இனி போக்கும் வருத்தமாய் இருக்கக்கூடாது. அது மட்டும் அல்லாமல், கர்த்தர் நீ யோர்தானை கடந்து போவதில்லை, கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறார். அதனால் நான் கானானுக்குள் வரமாட்டேன். அதனால் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீங்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் போது அங்கு இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அவர்களை நீங்கள் துரத்தி விடுவீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அவர்களோடு யுத்தம் செய்து என்று மோசேயா சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலரை நோக்கி, நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அதனால் நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். நீங்கள் கானானுக்குள் சென்று கர்த்தர் தருகிற சுதந்திரத்தில் நீங்கள் வாழ்ந்திருங்கள் என்று மோசேயா அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதன் பின்பாக யோசுவாயாவை அழைத்து அவரிடமும் சொல்லுகிறார், நீ பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று மோசேயாவிடம் கூறுகிறார். மோசேயா யோசுவாயாவை நோக்கி, இனி நீ அவர்களை கானானுக்குள் அழைத்து செல்வாய், அவர்களுக்கு முன்பாக செல்வாய். உனக்கு முன்பாக கர்த்தர் செல்வார். அவர் உன்னை கைவிடாமலும் இருப்பார். அவர் உனக்கு முன்பாக செல்வார். நீங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பீர்கள். அந்த தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய், இஸ்ரவேலருக்கு பங்கிட்டு கொடுப்பாய் என்று மோசே ஐயா கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை யோசுவாவுக்கு சொன்னார். இப்படியாக இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு மோசே ஐயா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை எல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதி அதை தேவாலயத்தில் இருந்த ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் அழைத்து அவர்களிடத்தில் கொடுத்தார். இதை நீங்கள் வாங்கி ஒவ்வொரு ஓய்வு வருடத்தின் கூடார பண்டிகையின் நாளன்று இஸ்ரவேலர் அனைவரையும் அழைத்து, புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் அந்நியர்களும் அடிமைகளும் அங்கிருக்கிற எல்லோரையும் அழைத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீங்கள் அவர்களுக்கு வாசிக்க வேண்டும். இதை கேட்டு ஜனங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி அவர்கள் செய்யும் போது அவர்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருப்பார். கர்த்தர் அவர்கள் தேவனுமாய் இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்வார்
என்று மோசேயா சொன்னார். இஸ்ரவேலரின் கணக்குப்படி கூடார பண்டிகை என்பது அவர்களுடைய 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் இந்த பண்டிகையை ஆசரிப்பார்கள். அந்த நாட்களில் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட வேண்டும் என்றே கர்த்தர் அந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். இப்படியாக மோசே ஐயா எல்லா காரியங்களையும் கர்த்தரிட்ட கட்டளைகளின்படி சொல்லிக் கொடுத்தார். இது முடிந்த பின்பாக கர்த்தர் மோசேயாவை நோக்கி யோசுவாவை அழைத்து கொண்டு நீ என்னிடத்தில் வா என்று சொன்னார். அப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்திற்கு நேராக மோசேயாவும் யோசுவாவும் இருவரும் வந்தார்கள். ஆசரிப்பு கூடார வாசலின் மேலே மேக ஸ்தம்பத்தில் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர் அவர்களிடத்தில் பேசினார். கர்த்தர் அவர்களோடு பேசி மோசேயாவை நோக்கி நீ இனி கானானுக்குள் பிரவேசிக்க போவதில்லை. நீ உன் பிதாக்களோடு படுத்துக் கொள்ளப் போகிறாய். இனி யோசுவா கானானுக்குள் இஸ்ரவேலரை வழிநடத்தி செல்ல வேண்டும். அங்கு சென்று அந்த ஜனங்களை யுத்தம் செய்து வெற்றி பெற்று அந்த தேசத்தை பங்கிட்டு இஸ்ரவேலருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். நான் யோசுவாவுக்கு முன்பாக செல்லுவேன். அவர்களோடு இருந்து நான் அவர்களுக்கு வெற்றியை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். யோசுவாவை அழைத்து நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்லாமல் சில தீர்க்க தரிசன காரியங்களையும் கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசிப்பார்கள். அங்கு போய் அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் அப்படி சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது என்னை விட்டு அந்நிய தேவர்களை வணங்குவதற்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அந்நிய தேவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டுவார்கள், எரிச்சல் மூட்டுவார்கள். அதனால் நான் அவர்களுக்கு என் முகத்தை மறைப்பேன். இப்படியாக அவர்கள் என்னை விட்டு வழி விலகி போவார்கள். அவர்கள் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் இப்படி வெளியே சென்று பல துன்பங்களையும் துயரங்களையும் அடைவார்கள். அவர்களுடைய துன்ப நாட்களில் அந்நியர்கள் மத்தியில் அவர்கள் இருந்து மிகவும் துன்பத்திற்கு ஆளான பொழுது அவர்கள் உபத்திரவத்தின் நிமித்தமும் பாடுகளின் நிமித்தமும் என்னை நினைத்து பார்த்து என் ஆண்டவர் எங்களோடு இல்லாததினால் அல்லவா எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது, நாங்கள் இவ்வளவு பாடுபடுகிறோம் என்று நினைத்து பார்த்து எங்கள் தேவனை நாங்கள் இழந்து போனோமோ என்று மனம் வருந்தி அவர்கள் எனக்கு செவி கொடுத்து மீண்டுமாக அவர்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு நடக்க மனம் திரும்புவார்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தும் அவர்களுடைய சிறையிருப்பில் இருந்தும் மீண்டுமாக மீட்டுக் கொள்வேன். இந்த காரியங்கள் கடைசி நாட்களில் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் அன்று சொன்ன அந்த கடைசி நாட்கள் என்பது அந்த நாட்கள் இந்த நாட்களாய் இருக்கிறது. அது வேறு யாரும் அல்ல, அந்த கடைசி சந்ததி ஆபிரகாமின் வம்சமான இஸ்ரவேலர்கள். இந்த காலத்தில் வாழ்கிற பூமி எங்கும் வாழ்கிற கிறிஸ்தவர்களையே இந்த இஸ்ரவேலர் என்ற வார்த்தை குறிக்கிறது. பூமி எங்கும் வாழ்கிற உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், மனம் திரும்பிய கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருமே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் மாம்சத்தின்படியும் ஆவியின்படியும். இதுவே சத்தியமான உண்மை. இப்படியாக கடைசி நாட்களில் நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வருவோம். கர்த்தருடைய வருகையின் போது இது நடக்கும் என்று அன்றே 3000 வருடங்களுக்கு முன்பாகவே மோசே ஐயா மூலயமாக கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். அது அந்த காரியங்கள் இந்த காலத்தில் வாழ்கின்ற நமக்கு நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் இருக்கிறது. இது நமக்கு சொந்தமானது, நம்முடைய சொத்தாய் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் மனம் திரும்புவோம் கடைசி நாட்களில் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த கர்த்தர் எந்த இஸ்ரவேலின் குமாரனையும் எந்த இஸ்ரவேலின் குமார்த்தியையும் குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அவர்களே நாம். நம்மை நினைத்து பார்த்தே கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். நாமும் மனம் திரும்புவோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வோம். நாம் யார் என்பதையும் எத்தனை 1000 வருடங்களாக கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார் என்பதையும் நினைத்து பார்ப்போம். ஒரு தாய் வயிற்றில் இருக்கிற குழந்தையானது அது குழந்தை உருவாகும் போது ஒரு தாய் நினைப்பதுண்டு,
எப்பொழுது என் குழந்தை பிறக்கும், எவ்வளவு நாளாகும் என்று 10 மாதம் காத்திருப்போம். அப்படி அந்த குழந்தை பிறக்கும்போது காத்திருந்த அந்த இன்பம், 10 மாதம் காத்திருந்து பெற்ற அந்த இன்பம் மிகவும் அலாதியானது. அதுபோலதான் ஒரு 10 மாதம் காத்திருந்து பெற்றெடுக்கிற குழந்தையின் மேல் நாம் அவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக, யுக யுகங்களாக இந்த கடைசி தலைமுறையை பார்க்க ஆவலாய் காத்திருந்த தாயுமான நம் ஆண்டவர். அவர் தாயுமானவர். தாயைப் போல காத்து கிடக்கிறார் அவர். அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். நாம் மனம் திரும்பி அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடமாய் நாம் சேரும்போது, நாம் மனம் திரும்பும்போது கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். நாம் எல்லாம் 10 மாதம் பிறந்து இறந்து போகிற சாதாரண மனிதர்கள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தரை உண்மையாய் மனதால் விரும்புகிற எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தரை நேசிக்கிற இயேசு என்ற நாமத்தை நேசிக்கிற அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட நாம் எல்லோரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய அன்பு அலாதியானது. அவருடைய ஆசீர்வாதம் பெரியது. அவருக்கு நேராக நாம் மனம் திரும்பி அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் மேல் விசுவாசம் வைத்து, அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது, நம்முடைய வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கையிலும் சமாதானமும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். நித்திய ஜீவனையும் நமக்கு பெற்றுத்தரும். அதனால் அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கைக்காக நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்கிறோம். நமக்காக ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக கர்த்தர் காத்திருக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும். இப்படியாக ஒரு சந்ததி, பரிசுத்த சந்ததி எனக்கு வேண்டும் என்று காத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நம்மேல் அக்கறை கொண்டிருப்பார். நாம் எவ்வளவு முக்கியமானவர்களாக கர்த்தருக்கு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையை நாம் அற்பமாக நினைக்கிறோம். பிறந்தோம், சந்தோஷமாக வாழ்வோம். 60, 70 வருடங்கள் முடிந்ததும் இறக்கப் போகிறோம். இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு நம் வாழ்க்கையின் அருமையை புரியாமல் இருக்கிறோம். ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக நம்முடைய பிறப்புக்காக காத்திருந்த நம் தகப்பனின் மனம் எவ்வளவு வேதனைப்படும். அவர் நமக்காக காத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான வருடங்களாக யோசித்து பார்ப்போம். 3000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லி இருக்கிறார். அதற்கு முன்பாக யுகம் யுகமாய் இந்த கடைசி சந்ததிக்காய் காத்திருக்கிறார். எனக்காக நான் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவேன். என்னிடமாய் சேர்த்து கொண்டு என்னோடு கூட இருந்து இருக்கிற எனக்கு தேவ தூதர்கள், வேலைக்காரர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எனக்கு குமாரர் வேண்டும், எனக்கு குமாரத்திகள் வேண்டும் என்று காத்திருக்கிறார். அதற்காகவே நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய அன்பு அலாதியானது. அவருடைய அன்பு மேன்மையானது. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கி, என்னை நேசிக்கிற என் பிள்ளைகளை நான் உருவாக்கி என்னோடு கூட வைத்துக் கொள்வேன். நிரந்தரமாக, நித்திய நித்தியமாக, கோடி 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 ஆண்டுகளாக முடிவில்லாத வாழ்க்கையில் நான் வைத்துக் கொள்வேன் என்று அவர் ஏங்கி காத்திருக்கிறார். அவருடைய ஏக்கத்தை தீர்க்க நாமும் முயற்சி செய்வோம். ஒன்றும் செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். புரிந்து கொண்டால் போதுமானது. அவர் மிகவும் நல்லவர். அவர் நல்லவர். அவர் தமக்காக எதையும் இல்லை, நம்மிடத்தில் கேட்பதில்லை. அவர் நமக்காகவே பல காரியங்களை நம்மிடத்தில் கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் அன்பு மிக பெரியது. நம்மை காப்பாற்ற கர்த்தர் சொல்லுவார், நான் சொல்வதை கேட்பாயா, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவாயா என்று கேட்பார். கேட்கிறேன் சாமி என்று நாம் கீழ்ப்படிந்தால் அந்த கீழ்ப்படிதல் என்பது நம்மை காப்பாற்றுவதற்கு. நம்மால் கர்த்தருக்கு ஒன்றும் எப்பொழுதும் செய்ய முடியாது. நம்மை காப்பாற்றவும், நம்மை போன்ற மற்ற மனிதர்களை காப்பாற்றவும், நம் சகோதர சகோதரிகளாகிய மற்ற மனிதர்களை காப்பாற்றவுமே கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நினைப்போம். அவருடைய வழிகளில் நடப்போம். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடந்து கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக, கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ முயற்சிப்போம். அதுவே மிக சிறந்த வாழ்க்கை. அதுவே மனித பிறப்பின் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் இருக்கும். அது மிக சரியான வாழ்க்கையாய் இருக்கும். நம் பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.